வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அலகு 3 அளவுகளில் இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நினைவு கூர்தல். அதிக எடையுடைய பொருளை டிக் பண்ணணும். இங்கே முட்டை தான் அதிக எடை, இது பூட்டு அதிக எடை, இந்த ஜக்கு அதிக எடை, இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு அதிக எடை. அதுக்கு டிக் பண்ணிட்டேன். அடுத்தது 3 கிலோகிராம் அரிசியை நிரப்ப தேவைப்படும் 100 கிராம் பொட்டலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். 3 கிலோகிராம் ஈக்குவல் டு 3000 கிராம். அப்போது 100 கிலோகிராம் பொட்டலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடத்துக்கு நிரப்ப 3 கிலோ அரிசியை வந்து நிரப்ப தேவைப்படும் பொட்டலங்கள் வந்து 30 பொட்டலங்கள். சரியா? எப்படி 30 போட்டோன்னா, இங்கே 3 கிலோகிராம் இருக்கு இல்லையா, 1 கிலோகிராமுக்கு 10 பொட்டலங்கள்னா 3 கிலோகிராமுக்கு 30 பொட்டலங்கள். 30 பொட்டலங்கள் நம்ம வந்து போடணும். பொருந்தா ஒன்றை வட்டமிடுக. கிராம், கிலோகிராம், மீட்டர் இது ரெண்டும் ஒரே அலகு, மீட்டர் மட்டும் வேறுபட்டிருக்கு, அதனால் அதுக்கு வட்டமிடணும். கிராம், கிலோகிராம், சென்டிமீட்டர் அதுதான் வேறுபட்டிருக்கு. மீட்டர், கிலோகிராம், மீட்டர் வந்து வேறுபட்டிருக்கு. ஏன்னா இது ரெண்டும் ஒரே அலகு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1000 கிராம் 1 கிலோகிராம், 2 கிலோகிராம் 2000 கிராம். சுருக்கிய வடிவத்தில் எழுதவும். கிராமை வந்து கீன்னு எழுதணும், முதல் எழுத்து மட்டும். கிலோகிராமில் இந்த கீ, அப்போது கீனா கிலோகிராம். ஒரு பையில் 100 கிராம் பொருள் வைக்க முடியும் எனில் பின்வரும் பொருள்களை வைக்க தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும். மிளகுத்தூள் 1 கிலோகிராம், கிராமில் வந்து எழுதுறதுக்கு 1000 தேவைப்படும். தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 10. தனியாத்தூள் 2000 கிராம், தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 20. குழம்பி பொடி அதாவது காப்பித்தூள் 5 கிலோகிராம், அப்போது 5000 கிராம், தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 50. பருப்பு 10 கிலோகிராம், அப்போது 10,000 கிராம், தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 100. கடுகு 2 கிலோகிராம், அப்போது 2000 கிராம், தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 20. முந்திரி பருப்பு 500 கிராம், கிராமில் அதே தான் வரும் 500, தேவைப்படும் பைகளின் எண்ணிக்கை 5. பின் வருவனவற்றிற்கு விடையளி. 10 கிராம் பனிக்கூழின் விலை 20. மலர் 1 கிலோகிராம் பனிக்கூழ் வாங்கினாள் எனில் அவள் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய தொகை. இப்போ 10 கிராம் பனிக்கூழின் விலை 20னா, இப்போ 20 பெருக்கல் 10 200 ரூபாய் தேவைப்படும். ஏன்னா 1000ல் 10 100 கிராம் இருக்குது, அப்போது 20 10ஆல் பெருக்கிக்கணும். இப்போது 200 ரூபாய் தேவைப்படும். 1 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 50. ரஞ்சித் 2000 கிராம் சர்க்கரை வாங்கினான் எனில் அவன் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய தொகை. 1 கிலோகிராம் வந்து 50, அப்போ 2000 கிலோகிராமில் 2 கிலோகிராம் இருக்குது. சரியா? 2 கிலோகிராம் வந்து 100 ரூபாய் கொடுக்கணும். சரண்யாவிடம் 3 கிலோகிராம் மாவு இருந்தது. அதனை அவள் 500 கிராம் உள்ள பொட்டலங்களாக பங்கிட வேண்டுமெனில் அவள் எத்தனை பொட்டலங்களில் அவற்றை போடலாம்? 3 கிலோகிராம் 3000 கிராம். இப்போ இது வந்து 500 கிலோகிராமாக நம்ம வந்து பொட்டலம் போடணும். அப்போது 3000 வகுத்தல் 500 அடித்தோம்னா 6. மொத்தம் நமக்கு எத்தனை பொட்டலம் போடலாம்னா 6 பொட்டலம் போடலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.